இந்த ஆக்டர் விஜய் இஸ் ஓகே, பட் சிஎம் விஜய் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாப்புல. காலையில் என்னால் எழுந்து ஒரு நாள் நிம்மதியாக இருக்கவே முடியல. ஒரு சிஎம் என்ன பண்ணணும், காலையில் எழுந்துக்கணும், ஒரு 4 சைனப் போடணும், ஒரு 10 கட்சி ஆளுங்களை அனுப்பிச்சு அங்கங்கே எதனா வேலை செய்ய சொல்லிட்டு இந்த ஆள் உட்காந்துன்னு வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு ஐயோ சட்டசபையில் மாஸ் ஆக்ஷன் பண்ணுறது என்ன, டைலாக் போடுறது என்ன, பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு டிரைவர் விளாக் எடுக்கிறது என்ன. இன்னைக்கு என்னடானா மேரத்தானில் 3 கிலோமீட்டர். நம்ம முன்னாள் முதலமைச்சர் கூட தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணார். பட் வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இவர் வாரத்தில் 4 வாட்டி பண்ணுறது, இருக்கிறதே 5 நாள். இன்னும் அடுத்த வாரம் என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த 4 வருஷத்துக்கு இன்னும் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாருன்னு தெரியலையே. ஒருத்தர் சொன்ன மாதிரி வந்து விஜய் சினிமா விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் யாரும் விஜய் இப்போ பசங்க சினிமாவே பார்க்கறது இல்லடா அப்படின்னானுங்க. அந்த மாதிரி சட்டசபையை ஃபுல்லாக லைவ் பார்க்குறானுங்க. காலைல எதுக்கு எழுந்துக்கிறோம், ஒரு 4 கெட் ரெடி வித் மீ, ஒரு 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆடணும்னு பார்த்தா உன்னொன்னா விஜயை வந்து இடுப்பாட்டுனுக்கிறாரா என் ரீல்ஸ் ஃபுல்லாக. மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு. வேலை செய்கிறேன் இப்படியா இறங்கி வேலை செய்கிறது ஒரு சிஎம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா.